ஏண்டா சீமான் ஆல்கா நாய எடுக்கிறா திரும்பி மேடையில உட்காந்து என்னை பத்தி தப்பு தப்பா என்னையும் திமுகவையும் கூத்துட்டு பேசிட்டு இருக்கிற ஆல்கா நாய. உனக்கு மான மரியாதை கிடையாதாடா? அதான் நீ பேசின ஆடியோ தான் வெளியில வந்துச்ச, அந்த பெங்களூர்காரை வந்து நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு. உனக்கு அந்த திமுகவை கலைஞரை என்னைய எல்லாம் தப்பா பேச தவிர வேற எதுவும் அரசியலே தெரியாதாடா? அந்த பொம்பளைய 15 வருஷமா அல்கம் செருப்ப பிஞ்சிடும் சீமான். உனக்கு இதான் கட்டேசி உனக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நான் ஏதோ செவனேன்னு பெங்களூர்ல சொல்றேன்ல, உங்க ஆட்கள் வச்சு பேசாத, நானாவை பத்தி பேசாதன்னு சொல்றலடா நாய. அப்ப நீயும் வாய மூடு. என்னமோ உலகத்துக்கு ஒண்ணுமே தெரியாதுன்ற மாதிரி ஆளாத. நீ இப்போ பிச்சை தான் எடுத்துட்டு இருக்கிற. என்னை பத்தி திமுக பத்தி தப்பா பேசியெல்லாம் நீ பண்ண 2026 பிச்சை தான் எடுப்படா நீ நாய. பிச்சை தான் நீ எடுப்ப. எங்க அக்கா பேரலிசிஸ் ஆகி படுத்து கிடக்குறாங்க பிச்சைக்கார நாய. அதனால நான் வந்து உன்னை பொறுமையா விட்டுக்கிட்டு இருக்கிறேன். எங்க பாவத்தெல்லாம் கட்டிக்காத சீமான். 46 வயசு வரைக்கும் நீ பிச்சை தான் எடுத்துக்கிட்டு இருந்த கல்யாணம் ஆகாம. நான் தான் வந்து உனக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்த மறந்துட்டு இன்னைக்கு வந்து நீ மேடையில இந்த பொம்பளையை கூட்டிட்டு வந்து சொரப்ப பிஞ்சிடும்டா சொரப்ப கட்ட